காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்து வரும் கர்நாடக அரசின் வஞ்சக திட்டத்தை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் PR பாண்டியன் தலைமையில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் வழக்கறிஞர் ஐயா கண்ணு முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி சார்பில் அதன் தலைவர் வியனரசு பங்கேற்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டி தமிழகத்தை அழிக்க உள்நோக்கத்தோடு சட்டவிரோதமாக செயல்படுகிறது எனவும் தட்டி கேட்க வேண்டிய தமிழ்நாடு அரசு தவறு இழைத்துவிட்டதாக கூறி காவேரி மேலாண்மை ஆணையத்தில் 18வது கூட்டத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகாவிற்கு ஆதரவாக ஒன்றிய அரசு பிரதிநிதிகள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று ஆணையம் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் இதை நிராகரிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பலமுறை மண்டியிட்டும் இதுவரை ஏற்கப்படவில்லை. தற்போதைய நிலையில் கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வேகப்படுத்தி வருவதாகவும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மேகதாட்டு அணை கட்டி முடித்து விடுவோம் என கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் TK சிவகுமாரும் மாறி மாறி பேசி வருகின்றனர். இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இதுவரை வாய் திறக்க மறுக்கிறார். இதன் மூலம் காவிரி நெற்களஞ்சிய விளை நிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காக மறைமுக முயற்சியில் ஈடுபட்டாரா என்று அஞ்சுகிறோம் எனவும் ஏற்கனவே குறிப்பாக நிலக்கரி, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பேரழிவு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக முயற்சித்த MK ஸ்டாலின் மீண்டும் மறைமுகமாக இத்திட்டமிடுகிறாரா என்று அஞ்சுகிறோம் என விவசாயிகள் தெரிவித்தனர். இதை கண்டித்து உடனடியாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கான பணிகளை தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளவும், உபரி நீர் கடலில் சென்று கலப்பதை தடுத்து நிறுத்தி ராசி மணலில் தமிழ்நாடு அரசு அணை கட்ட பணிகளை தொடங்க வலியுறுத்தி தஞ்சாவூர் சாந்தபிள்ளை கேட் அருகே அமைந்துள்ள கீழ்காவிரி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான உழவர்கள் பங்கேற்று பேரணியாக புறப்பட்ட போது தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் அருகில் காவல்துறையினர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து அனைவரையும் கைது செய்து திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர்.